மாயக்குள மாதவன் யூடியூப் சேனல் எல்லாரும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை டைங்கில் தட்டி விடுங்க. ஹலோ, ஹலோ 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 இன்னும் இந்த விஷயம்
ஹலோ செல்வா, நம்ம தகராறு நோட்டீஸ் மட்டும் வாங்கிட்டு வா, ஒரு நிமிஷம். தலைவரே அப்படியே எக்கோ பேசு ரைட்டு. ஊசி முனையில் தவம் செய்யும் மதுரை மீனாட்சி அம்மனை பணிந்தவர்கள் சகலமங்களும் வந்து சேரும் சர்வமங்கலம் உண்டாகும். மேலமுள்ளை சிவானந்தம் முனியாண்டி சுவாமி கப்பரையோடு காளியம்மன் புகழை மாங்கையும் காத்திடுவாள் மகிமை பல கொடுத்திடுவாள். அம்மன்களை பாடுங்கள் மாங்கையும் காத்திடுவாள் மகிமை பல கொடுத்திடுவாள்.
வாங்க வாங்கயா வாங்கயா வாங்கப்பா. அருமையான முறையில் பக்கம் மேல சிறந்த முறையில் பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த எனது அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பெறுவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் செய்யங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் ஒன்றாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு மாற்றுகின்ற பெருந்தளவிலுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தாளர்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரையை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்ததொரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகள் கொண்டு நல்லதோறும் முறையில் இந்த நாடகத்தை அனைவரும் அமைதியாத்து சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்களது நாடக கலை ஆரம்பம். நன்றி என்று விழுந்த வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு பப்புன்னு வெளியே வந்தாச்சுன்னா நம்ம வேலையை நம்ம சரியா செய்யணும். பாவம் எனக்கு முன்னாடி ஐயா யாரோ ஒருத்தர் பேசினாங்க வந்து நம்ம தயவு செய்து முன்ன வந்து உட்காருங்க அந்த ஐயா பாதம் தொட்டு வணங்குறேன். நீங்க தானாங்க நல்லா இருப்பீங்க. எங்க நிலைமை அறிஞ்சு பேசுறீங்க. நிலைமைலாம் கூட அதுதான் உண்மை. இது என்ன நெல்லுக்காயா போடுறதுக்கு அந்த களம் கிடக்குன்ற ஒரு புல்லா நான் இறங்குறப்பே பார்த்து புல்லா பேர் இந்த ரோட்லயே உட்காந்துருந்துச்சுங்க. என்ன உங்க ஊரு நம்ம ஊர்ல நம்ம தைரியமா உட்காரத விட்டு நீங்க உள்ள அப்படியே நீங்க ஏன் ரோட்டு ஓரத்துல உட்காந்தீங்கன்னு எனக்கு தெரியும். பப்பு நாடிச்சு முடிஞ்ச உடனே ரெண்டு பேரா போனா யாருக்கும் தெரியாதுன்னு உட்காந்துருக்கீங்க. இப்படி யாரு இன்னைக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்க. கோயில்ல உங்களை மண்ணை மாதிரி தூத்துறவே நானா தான் இருப்பேன். யாரும் கிளம்பிடக்கூடாது. நல்லா நம்ம ஊர் நாடகத்தை நல்லா உட்காந்து விடிய பாருங்க. நீங்க போட்ட வரி காசு உங்க ஊர் நாடகம். நீங்க ஆம்பளை ஆளுங்க பக்கத்துல பைக் எடுத்து பார்த்துட்டு வந்துருவாங்க. நீங்க எல்லாம் இங்க வைக்கிற நாடகத்தை பார்த்தாத்து ஆமா நீ தானே டெய்லி வீட்டுல நாடகம் பாக்குறீங்க. அந்த நாடகத்துல
தானே அந்த நாடகம் தான் உனக்கு பெருசு. இது தேவையாங்க. இது வருஷத்துல நீ யூடியூப்ல வர வந்துடும், நீ பார்த்துக்கல பகுமானமா நல்லா உட்காருக்கத்தான் நல்லா இருப்பீங்க. ஏன்னா இந்த நாடகம் ஒரு அழகான நாடகம். இந்த நாடகம் எப்படி அப்படின்னா, இந்த நாடகத்தை பார்த்தா உங்களுக்கு புண்ணியம். ஏன்னா எங்க 10 பேருக்கு பொழப்பு கொடுத்து எங்க குடும்பம் வாழுதுன்னா உங்களோட வரிக்காசுல. நாங்க செய்யற பாவம் எல்லாம் யாருக்கோ போகுது, ஆனா நாங்க செய்யற புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான் வந்து. அவர்லாம் அம்புட்டு செஞ்சிருக்காப்ல. ஆமா, எங்க அங்கிட்டு போய் கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடகம் சிறப்பு மிகு நாடகம். முதல்ல ஊருக்கு எதுக்கு இந்த திருவிழான்றத ஒண்ணு உருவாக்குறாங்க பெரியவங்கன்றத தெரிஞ்சுக்கிறேன். எதுக்கு ஒரு ஊர்ல சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் இந்த ஊர்ல சாமி கும்பிடுறப்ப பிரிஞ்சு போன சொந்தக்காரங்களாம் ஒன்னா சேருவாங்க. ஆமா, அப்படி சேர்றப்ப இந்த பிரிஞ்சு போன குடும்பத்துல ஒரு ஆளுக்கு மாப்பிள்ளை இருக்கு, அங்க பொண்ணு இருக்கு. குடும்பம் குட்டி ஒன்னா சேரப்ப பொண்ணா பார்க்க மாப்பிள்ளை பார்க்க ஒருத்தருக்கு மனம் பிடிச்சு போய் கல்யாணம் பண்ற குடும்பம் பழைய குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கு. இதுக்குத்தே அந்த காலத்துல திருவிழாவே வச்சாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. திருவிழா அன்னைக்கு சண்டை ஓட்டு குடும்பத்தையும் ரெண்டா பிரிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, ஒரு கோத்தாண்டா அவங்க அம்மாண்டா தண்ணியை போட்டு சரக்கு போட்டு மண்டையை உடைக்க ஐயா சோனியை முடிச்சு போயிடுறாங்க. முந்தி எல்லாம் பார்த்தனா அப்பே வந்தா மாமே வந்தா புக்கான போட்டு குடிச்ச காலம் போய் இப்ப அண்ணன் தம்பி சித்தப்ப பெரியப்ப மொத்தமா ரவுண்டு கட்டி குடிக்கிறியா. ஆமாப்பா, ஆமா உடம்புக்கு நல்லது இல்ல. ஆனா இப்ப நான் உண்மை ஒரு சொல்றேன் கேளுங்க. எப்படி? நானும் குடிப்பேன் இல்லைன்னா போய் சொல்லக்கூடாது. நானும் குடிப்பேன். ஆனா எங்க அப்பா வந்தாருன்னா சரக்கு பாட்டில எடுத்து ஒளிச்சு வச்சிருவேன். ஏன்? அதுல ஒரு கட்டிங் கேட்பேன். ஐயா தெரியாது. அப்புறம் பின்னாடி பாசம் ரொம்ப பிரியமாக்கு. நீங்க வேற இப்பெல்லாம் முதல்ல அப்பனா பயப்பட்டாங்க, இப்பெல்லாம் அப்பன க்ளோஸ் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆமா, வாழ்க்கை எல்லா பேருமே சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருங்க, திருவிழா வந்துட்டா உட்காமக்க பெண்களுக்கு தான் திருவிழா. ஆம்பளை ஐயா என்ன என்னைக்குமே சொல்றேன், என்ன ஊர் உலகத்துல ரொம்ப கொடுத்து வச்சவங்க பெண்கள் தான். எப்படி? எனக்காண்டி ஒரு செகண்ட் அங்க பாருங்களேன். சொல்லுங்க. ஃபுல்லா புதுச்சேலை கட்டி நகை நட்டை போட்டு ஜம்முட்டு உட்காந்துருக்காங்களா? பக்கத்துல புருஷனை ஃபுல்லா பாருங்க லூசு மாதிரி உட்காந்துருப்பா மனுஷன். காசை ஃபுல்லா கொடுக்குறது ஆம்பளை லூசா தான் திரிவேன். இதுக்கெல்லாம் பல வளன் இருக்கு. ஆம்பளை ஃபுல்லா பழைய கையில் அங்க பாருங்க, அங்க ஒருத்தர் தான் கையிலேயே கட்டிக்கிட்டு எதை நோண்டி இருக்காப்புல கையில ஓச்சுனா காசு ஓச்சுறான். அவ்வளவுதான் தலையெழுத்து, அவ்வளவுதான். ஆம்பளை ஃபுல்லா இப்படியே திரிஞ்சு கடைசியில புலப்படுத்துறது தான் முக்கியம். ஆனா என்னை பத்தி ஆத்தா நான் உங்களை தப்பு சொல்லல. நீங்க நல்லா சம்பாதிக்கிற புருஷனை நல்லா கவனிச்சுக்கிறேன். எப்படி சொல்றீங்க? யாரு கவனிக்கிறா? இதுகளும் கவனிக்க நினைக்குதுங்க. ஆனா நம்மளால கொஞ்சம் தலக்கத்துல பிடிச்சவங்க. தண்ணிய போட்டோமா மூடிக்கிட்டு வீட்டுல படுத்தமானு கிடையாது. உண்மைக்கே தான் நான் விளையாட்டுக்கு சொல்ல, பப்புன்ற முறைக்கு சொல்லல. பெண்கள் எல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும். ஒரு சில ஆத்தா மார்க நல்லா புருஷனை கவனிச்சுக்கிறீங்க. ஆனா ஒரு சில பொம்பளை ஆளுக்கு இந்த குடியார புருஷன் சிக்கிருப்பான். அவங்க கிட்ட மாரடிச்சு இதுக்கு பொழப்ப தள்ளி ஓட்ட ஒளிய. இதுல நல்ல தீபாவளிலாம் வந்துச்சுன்னா இதுக்கு பெரும் குடும்பமா இருக்கும். தீபாவளிக்கு இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கு. தீபாவளி வந்துட்டா இதுக்கு வெள்ளனி 5 மணிக்கெல்லாம் கறி கடைக்கு போய் கறி எடுத்து அப்பதான் சமைச்சுக்கிருக்குங்க. நம்ம முன்ன 4 மணிக்கெல்லாம் கோட்டை சாத்திட்டு வந்துருவேன். சாத்தி வந்து நான் கறி எடுக்கணும், கறியை கிண்டணும், வடச்சட்டியோட கறியை கீழே ஊத்துருவாங்க. ஒண்ணுக்கு இருக்கிற சோதிச்சிட்ட தொடர்ந்து ஒண்ணுக்கு இருப்பாச்சு. இதுக்கு அந்த புருஷனையும் வச்சு மாரடிச்சு பொழப்ப ஓட்டி. ஆனா உண்மைக்குமே தீபாவளி அடுத்த 1 மாசம் ஊட கிடக்குது. அடுத்து வந்துருச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு. பல ஆம்பளை லூசாத்தையும் தெரியுவேன். ஆமா, பெண்கள்லாம் நினைப்பாங்க தீபாவளி வந்துருச்சுன்னா இந்த கடையில போய் சேலை எடுப்போமா, இந்த கடையில போய் நகை எடுப்போமா. ஆனா ஆம்பளை என்ன நினைப்பேன், தீபாவளி வந்துருச்சு இவங்கிட்ட போய் பிச்சை எடுப்போமா, அவங்கிட்ட போய் காசு கேட்போமா. வேற வழி கிடையாது. இதுல ஏன்னு கேட்டா எங்க ஊர்லயும் ஒரு திருவிழா வச்சிருக்காங்க. இங்க எப்படி நம்ம ஊர் சாமிக்கு நாடகம் நடத்துறாங்க. எங்க ஊர்லயும் எங்க ஊர் குலசாமிக்கு போன மாசம் நாடகம் நடந்துச்சு. எங்க ஊர்ல நடந்த நாடகம் 15 நாள் நாடகம். 15 நாள் நாடகத்துல என் பொண்டாட்டி முதல் நாடகத்துக்கு என்ன லீவ் போட சொல்லிட்டா. நானும் போட்டு வச்சுட்டேன். ஆனா இந்த எழுத்து வீட்டுக்காரி என்ன பண்ணிட்டா, புருஷங்காரன் கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை பார்க்கறாலும் அந்த ஆளு அந்த பொம்பளோட புருஷன். சரி, அந்த பொண்டாட்டியை கௌரவப்படுத்தணும்னு ஆசைப்பட்டு போற என்ன பண்ணிருக்கான், பொண்டாட்டிக்கு 10,000க்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருந்துருக்கான். 10,000 ரூபாய்யா? அவர் பொண்டாட்டி கௌரவமா காட்டணுமா. அந்த பொம்பளை எழுத்து விட்டு சும்மா இருக்க வேணா, வீட்டுக்கு போறேன் என் பொண்டாட்டிக்கிட்டு விரிச்சு காட்டிக்கிருந்தா. எது சேலையத்தை பாத்தியாடி என் புருஷன் 10,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்கான். இந்த ஊருக்குள்ளே நான் கட்டுற சேலை பெருசு பாத்துக்க. உன் புருஷன் டெய்லி நாடகாடி நக்கினி அப்படின்னுச்சு. சரி சோழி முடிஞ்சு ஏதோ 10 வச்சுட்டு போயிட்டா. வீட்டுக்கு போறேன் என் பொண்டாட்டி வடிச்சுக்கிட்டு உட்காந்து இருந்தா. எது கண்ணீரத்தை உனக்கு வாக்கப்பட்டு எல்லா சுகத்தை
ஏன் சிரிக்கிறீங்க? அப்படி அழுதுக்கு இருந்தா சரி ஏதோ கோடு மாடு நடந்துருச்சு. என்னடி உன் பிரச்சனை? அவ 10,000 நான் எதுல குழச்சேன்? எனக்கு என்ன பட்டு கிழிச்சு? இங்க வா. இப்ப உன் பிரச்சனை எனக்கு புரிஞ்சு போச்சு. அதை மட்டும் சொல்லு. அவ 10,000க்கு எடுத்துட்டா. உனக்கு ஒரு 100 ரூபாய் கூட போட்டு எடுத்தாத்தே உன் கௌரவம் கிடைக்கும். ஆமா. நான் இழுச்சா பையில 20,000 எடுத்து வச்சு வா ஊரா சம்பாரிச்சேன். பப்புன்னு பொண்டாட்டிய தரகுறா விட்ட மாட்டேன். 20,000 எடுத்து வச்சு வாடி ஜவுளி கடைக்கு இழுத்துட்டு போனேன். சரி, அங்க போய்தான் என் பொண்டாட்டி சுயரவத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படிங்க? எழுத்தோடுகாரி 10,000க்கு எடுத்தால இவ கூட கூடுதல் காசுக்காக எடுப்பான்னு நினைச்சேன். ஆனா என் பொண்டாட்டி வெறும் 5,000க்கு மட்டும் எடுத்தான். அப்படி சொல்லு. பரவாயில்லையா? என்னம்மா தங்கமானவியாவ என்னம்மா அவ 10,000 இனிமே 5,000 போதுமுங்க. மகளா கண்ணு முழிச்ச காசு போதுமுங்கண்டா. நம்ம பொண்டாட்டி இப்படி இருக்காளே, ஐயோ எனக்கு பூரிச்சு போச்சு. அப்புறம் வந்து எனக்கு ஆப்பு ரெடியா இருந்துச்சு. ஆப்பா மாமாண்டா என்னடின்ட்டு சேலைக்கு மேட்சா ஒரு ஜாக்கெட் மட்டும் எடுத்துக்கிறேன். சரி சரி எடுக்கட்டும். இதுல என்ன மோசம் போது எடுத்துக்கிட்டு ஜாக்கெட்லாம் முண்டா போக முடியாது. இப்பத்தையே பெரிய பெரிய கடையில பாத்தீங்கன்னா ஜாக்கெட்டுக்குன்னு துண்டா ஒரு செக்ஷன் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, அதுக்குள்ள போய் சேலைக்கு மேட்சா ஒரு ஜாக்கெட் தூக்கிட்டு வந்தா இது இதே இந்த சேலைக்கு செட் ஆகும்டா. சரி எடுத்துக்கேண்டு ஜாக்கெட்ல பிள்ளை திருப்பி பாக்குறேன். எவ்வளவு ஒரு ஜாக்கெட் துணி எவ்வளவு வரும்? என்ன 300 ரூபா 400 ரூபாக்குள்ள வரும், 500 ரூபாக்குள்ள. என் பொண்டாட்டி எடுத்தது ஜாக்கெட் துணி எவ்வளவு தெரியுங்களா? எவ்வளவு? ஜாக்கெட் துணி மயிறு மட்டும் 7,500 ரூபாய். சத்தியம் பிடிக்க என்ன சொல்றேன்? என்னடான்னு கேட்டா 2 கையிலயும் கல்லுக்கெல்லாம் வச்சிருக்காங்க. கேட்டா ஆரியா ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கும் வாத்தா புடுங்கின ஒர்க்குன்னு முடிச்சிட்டேன். ஐயோ, இது 7,500 ரூபா ஆமா. சரி பொண்டாட்டி ஆசைப்பட்டு தொலைஞ்சிட்டாலே நமக்கு கௌரவம் முக்கியம். 7,500 ரூபா போட்டு ஜாக்கெட் எடுத்து கொடுத்து தக்கத்துக்கு டெய்லர்ட்ட போனேன். அந்த டெய்லர் ஒரு டெய்லர் ஜாக்கெட்டுக்கு துணிக்கு எவ்வளவு கேட்கலாம்? என்ன ஒரு 400 ரூபா 500 ரூபாக்குள்ள கேட்பாங்க. அவ்வளவுதான். நான் கொண்டு போய் கொடுத்த டெய்லர் எவ்வளவு கேட்டான் தெரியுமா? தையக்கூலி காசு மட்டும் 3,000 ரூபாய் வேணும். நாசமா போச்சு. உனக்கு எதுக்குடா 3,000? அப்பத்தான் அந்த ஆளு சொல்றேன். அண்ணன் உன் பொண்டாட்டி தான் போன் எடுத்து சொல்லுச்சு. என்ன ஜாக்கெட்டுல சன்னல் வச்சு தைக்கவா? சும்மாவா சன்னல் வைப்பாங்க? கொத்தனாருக்கு 1,000 ரூபாய் கொடுக்கணும்னு ஆசாரிக்கு 1,000 ரூபானே எனக்கு ஒரு 1,000 ரூபானே மொத்தம் 3 பேர் காசு 3,000 போச்சுடா. இவே ஒரு பிள்ளை கொண்டு நீட்டான முண்டை. சரி அவனுக்கு ஒரு 3,000 கொடுத்துட்டு ஜாக்கெட்டை கொண்டுகிட்டு பொண்டாடிக்கிட்ட போனேன். அடியே ஜாக்கெட்டு துணி மட்டும் கிட்டத்தட்ட 10-11 நெருக்கிருச்சு. இப்படி தச்ச ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு வா. எப்படி தச்சிருக்கான்னு தெரியலன்னு சொன்னேன். அவளு ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு வந்து பெரிய சால்வையை வச்சு பொத்திக்கிட்டே வந்தா. சாமி எதுக்கு பூத்திட்டு வந்தாவ? எனக்கு ஏடி கோத்தா மகளே அறிவு இருக்காடி? ஊருக்குள்ளேயே 10,000க்கு மேல தச்ச ஜாக்கெட்ரி நீ வெளியே போட்டுக்கிட்டு தெரிஞ்சாக்க எங்க தச்ச எப்படி இந்த ஜாக்கெட் இருந்துச்சு, யார் வாங்கி கொடுத்துன்னு 4 பேர் உன்னை கேட்பாங்க. நான் வாங்கி கொடுத்துட்டு கௌரவமா சொல்லுவேன். ஏன்டி ஜாக்கெட்டை வெளியே காட்டாம பொத்துக்கிட்டு வாருன்னு கேட்டா அப்பத்தான் அவன் சொல்றான். என்ன அந்த நாசமத்த டெய்லர் என்ன வேலை பார்த்திருக்கான்? என்ன சன்னல பின்னாடி வச்சு தைக்காம முன்னாடி வச்சு தச்சிருந்திருக்கான். அம்புட்டு வெளியே வந்து நான் பாக்கணுமே. வயிற்று புடுங்குனீங்க நீங்க. வேற என்ன அந்த டெய்லர் நம்பர் தர கொண்டுக்கிட்டு போக டெய்லர் நம்பர் வீட்டுக்காரமான ஜாக்கெட்டை போட்டு சொல்லு. நீங்க வேற நான் பாக்குறேன். ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ் சொல்லு. ஜாக்கெட்டை தீய வச்சு பொருத்தியே விட்டுட்டேன். இந்த ஜாக்கெட் மாதிரி இருந்தா என்ன வயிற்று புடுங்குனா என்ன பார்க்க சூப்பரா இருக்குமியா. ஜாக்கெட் நல்லா கும்முன்னு ஜாக்கெட் அந்த முன்னாடி சண்டல். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. என்ன? இந்த உலகத்துல என்னைக்குமே ஒரு விஷயத்தை நல்லா உணர ஆரம்பிச்சுட்டு என்ன என்னைக்குமே வாழ்க்கையில பல பிரச்சனை வர நேரம் நம்ம பதட்டப்படக்கூடாது. பதட்டப்பட்டோம்னா பதறிய காரியம் செதறி போயிடும். ஆனா எனக்கு ஒரு கஷ்டமான விஷயம் வாத்தியார, வாழ்க்கையில யாரோ எதை தாங்கி வந்திருப்பாங்க. ஆனா நான் ரொம்ப பல சிரமத்தை தாங்கி. சரி சரி என் வாழ்க்கையில நிறைய சோகம் இருக்கு வாத்தியார. சரி விடு, நம்ம பொண்டாட்டி பிரச்சனை நான் பாத்துக்கிறோம். இது பொண்டாட்டி பிரச்சனை வாத்தியார. நம்ம பொண்டாட்டியா இல்ல வேற? இது வேற பிரச்சனை. என்ன? இது 4வது இருக்க பொம்பளை பிரச்சனை. 4வது பொம்பளையா? ஒரு விஷயம் உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன். சொல்லுங்க. ஒருத்தருக்கு நல்லது பண்றது நல்லதா கெட்டதா? நல்ல விஷயம் இல்ல. அதுலயும் ஒருத்தர் உயிரை காப்பாத்துறது நல்லதா கெட்டதா? அந்த காலத்துல பெரிய புண்ணியம் உள்ளது. அது எனக்கு பாவமா போச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது. என்ன? நீங்க நாடக தொழில் இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேலை பார்க்க தெரியும்? எனக்கு ஹார்மோனியம் வாங்கி தெரியும். இது இல்லைன்னா என்ன வேலைக்கு போயிருப்பீங்க? என்ன கோயில் பூசாரி தான். கோயில் பூசாரி. நீங்க கோயில்ல பூசாரி இருக்கீங்க. நீங்க ஐயா எங்களுக்கு எந்த வேலையும் தெரியாதியா? இல்ல காடுகரை இருக்குல்ல, விவசாயம் பார்த்து படிச்சுக்கலாம்ல. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு இன்னொரு வேலை இருக்கு. என்ன வேலை? ஒரு மாசம் போனா கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி தர அந்த வேலை. நீங்க வாத்தியார்
ஸ்தானம் அது மூணு மாசத்துக்கு அந்த பாடம் இருக்கு. எனக்கு அப்படி கிடையாதுங்க. அப்புறம்? எங்களுக்கு வந்து குலத்தொழில் ஒண்ணு இருக்கு. நாங்க ஒரு பரம்பரை நாட்டு வைத்திய முறையில எல்லாத்தையும் பார்ப்போம். ஆமா, நாட்டு வைத்தியமா? நீங்க எல்லாம் காய்ச்சல் வந்தா ஊசி போட போவீங்க. ஆமா. நான்லாம் அப்படி கிடையாது. 4 பச்சளை மூலிகை மருந்த கசக்கி புடிஞ்சு சாறு எடுத்து குடிச்சேன்னா காய்ச்சல் உடனே விட்டு போயிடும். ஆனா எனக்கு இதுதான் பிரச்சனையே. என்ன? இந்த ஒரு பொம்பளை வந்துச்சு வீட்டுக்கு. யார்கிட்ட? என்கிட்ட என்ன செஞ்ச? நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எப்பா தம்பின்னு உசுப்புச்சு. எது? என்ன காடு சொன்னேன். எப்பா வயக்காட்டுக்கு களை எடுக்க போனேன்பா, காலில் ஒரு சுரட்ட பாம்பு கொத்தி போச்சு தம்பி. கண்ணை கட்டிக்கிட்டு வருது, நீதே காப்பாத்தணும்னுச்சு. சரி. பரம்பரை வைத்திய இதெல்லாம் ஒரு சிம்பிள் மேட்ரு. காலை குடுக்கான்னு பார்த்தா சுரட்ட பாம்பு பல்ல ஆழமா பசிருச்சு. எந்த இடத்துல? காலு கெட்ட கால்ல. அக்கா உனக்கு பல்லு ரொம்ப பட்டிருக்கு, ஆஸ்பத்திரி போகணும், சோழி முடிஞ்சாலும் முடிஞ்சிடும், நான் காப்பாத்துறேக்கா. கொஞ்சம் காலை கீட்டு காலை நீட்ட வச்சு பாம்பு கடிச்ச இடத்துல வாயை வச்சு உறிஞ்சு விஷத்தை துப்பி அந்த அக்காளுக்கு கெட்டு போட்டு விட்டு இப்ப அந்த அக்கா நல்ல கம்பீரமா நடக்குது. பெரிய புண்ணியம் உனக்கு, உயிரை காப்பாத்திருக்கீங்களே. இப்ப உயிரை காப்பாத்துறது புண்ணியமான விஷயம் தானே. புண்ணியம் தானே. அந்த பொம்பளை தான் எனக்கு வினையே. ஏன் என்ன ஒண்ணா? அந்த பொம்பளை அமைக்கிட்டு இருக்காம ஊர் ஊரா சொல்லி இருந்திருக்கா. என்ன? அந்த நாடகத்தில் நடிக்கிற பப்புனுக்கார பையன் பாம்பு அடிச்சத வாயில உறிஞ்சிய காப்பாத்தி என்னை புழைக்க வச்சுட்டான், அவன் புழைக்க வச்சுட்டான்னு சொல்ல நேத்து ஒருத்தன் கதவை தட்டுனியா. சரி. அண்ணே அண்ணே யாரா அரை தூக்குதுல இருந்துச்சு. என்னடா அண்ணே நான் சாக போறேன். ஏன்டா என் வீட்டு வாசல சாகுற? போடா அண்ணே, என் உயிரை நீதே காப்பாத்துற. என்னடா பிரச்சனை? அண்ணே அந்த அக்கால பாம்பு அடிச்சு நீந்தே காப்பாத்துறாமல. ஆமா நான் தான்டா காப்பாத்துறேன். என்னையும் பாம்பு அடிச்சிருச்சே, எப்படியாவது உசுரை காப்பாத்துட்டேன். இது ஒரு விஷயமா? நான் காப்பாத்துறேன் வாடா. எங்கடா பாம்பு அடிச்சுட்டு? அண்ணே வயிற்ற வலிக்குதுன்னு வெளியே இருக்க உக்காந்துனே குஞ்சுல ஒத்திருச்சுன்னு வந்து 2 சிப்ப கலட்டுறியா? அப்புறம் என்ன ஒண்ணீங்க? என்ன பண்ணாங்களா? போய் உறிஞ்சிட்டீங்களா? போப்பா முதல்ல. அவன் என் வாயை கிளிக்க தெரியா, நீ என்னமா பெரிய உறிஞ்சி அந்த பொம்பையால வந்து காலில் கடிச்சு காப்பாத்துறீங்க உறிஞ்சி. அந்த மாதிரி உறிஞ்சி நீ காப்பாத்திருக்கணும். இதை உரியல பிளேட வச்சு அறுத்து விட்டுச்சு, அடிச்சு சாட முண்டு. நீங்க வேற ஒருத்தர் வாயை கிளிக்க தெரிஞ்சிருக்காங்க. நீங்க நல்ல நல்ல விஷயம்ல உறிஞ்சி போது அது சேர்ந்து வந்துருக்கும்ல. ஐயா ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. என்னய்யா? இந்த நாடகத்துல இன்னொரு ஹைலைட் இருக்கு. என்ன? இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் டான்ஸ். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள், பப்புனுக்கார சின்ன பையன் இருக்காரு, டான்ஸ் கிட்ட கிளவிலவே கூட்டி வந்திருப்பாரு. இங்க பயந்துராதீங்க. ஐயோயா கிளவினா நானும் சொல்லுவோம்ல அருவமா முனிசாமி. அப்பதானே ரொம்ப வருவீங்க ஏறிக்கிட்டு. இந்த நாடகத்திலேயே இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் மதுரை சங்கத்திலேயே அக்குமாருக்கு 1ஆம் நம்பர். நாங்க லூசு முண்டையை கூட்டி வந்திருக்கோம். லூசு முண்டை 1ஆம் நம்பர் லூசு முண்டை. இந்த முண்டை இல்லையா லூசு முண்டைன்ற? நல்ல முண்டையா? நீ நல்ல முண்டை ஒரு காலத்துல இருந்துச்சு. ஏன் லூசுங்கிற? முந்தாலத்து போன ஊர்ல பாவாடை கட்ட நினைப்பு அதோட முண்டமா ஆடிக்கு இருக்கு. நான் வரலையா? நல்லா இருக்கு. கடைசியிலே லூசு அது இல்ல, அது கட்டல பாவாடைன்னு தெரிய வந்துச்சு. பாவாடை லூசு. இருந்தாலும் வாய்ப்பாடை முடிச்சிடுறேன். இங்க நிறைய லிஸ்ட் இருக்கு. இருந்தாலும் மக்களுக்கு ஒரு வரவேற்பை கொடுத்து விட்டு நம்ம அப்புறம் வாய்ப்பாட ஆரம்பிப்போம். அதனால எப்படி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் காப்பாற்றணும். அதே போல முனியாண்டி ஐயா இந்த குடும்பம், இந்த நாடகத்தை நடத்துகின்ற குடும்பமும், இந்த நாடகத்தை காண வருவதற்கும் நாடக கலை ரசிகர்கள் குடும்பமும், என்னை பெற்ற ஆத்தாக்கும் குடும்பம் பட்டி பெருகி பால்பாடி பொங்கி நோய் நொடி இல்லாம வாழணும். உலகத்திலேயே நோய் இல்லாத வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கையா. உடம்புல உள்ள நோயை காட்டிலும் மனநோயை போக்கணும். மனநோய் மட்டும் இருந்துச்சு வாழ்க்கை உருப்படவே முடியாது. மனசு எப்பயுமே கிளியரா வச்சுக்கணும். ஏன் தெரியுங்களா? இந்த மனசுல 1000 கவலை இருக்கட்டுமே, மனசை ஒருநிலைப்படுத்தணும்னா வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. ஆமா. நான் என்ன எடுத்துக்கங்க. என்ன? ஒரு நாளா கோவப்பட்டு வீட்டுல நான் பிரஷர் தாங்காம ரோசப்பட்டு என்ன பண்ணிட்டேன், பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்குள்ள போய் பேன்ல கவுத்த மாட்டி தொங்கிட்டேன். ஐயோ 1.5 மணி நேரம் தொங்கிருக்கேன். நாக்கெல்லாம் கூட வெளியே வந்துச்சு. அப்புறம் இந்த உசுறு மட்டும் போகல. ஏன்? ஏன்னா நான் தூக்கு போட்டு தொங்குன பேனு டேபிள் பேனு. டென்ஷன் ஆகாதீங்க, கோவமா தான் இருக்கு. டேபிள் பேன். அதனால வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்ததாலும் உட்காருங்க.
இங்க வந்து நாடகத்தை நடத்தாதீங்க. நம்ம மொழி நல்லா மொழி, நம்ம மொழி நல்லா மொழி. நன்றி நன்றி. பக்கம் மேல அப்படி இருக்கு கண்டிப்பா. இதுல ஒரு வரியை கவனிச்சிக்கலாங்க ஐயா. சொல்லுங்கப்பா. தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு தகராறு பண்ணாதீங்க. நாடகம் நடத்துறது என்னமோ 50,000 60,000 தான். ஆனா கெடுக்கிறது 150 ரூபா கோட்டுருத சோழியை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இந்த குடிக்கிற ஆள்கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. குடிக்கிற ஆளுக்கு போதை எல்லாம் ஏறும். ஆனா வீம்புக்கு சில பேர் பண்ணுவான் பாத்திருக்கீங்களா? என்ன போதை ஏறும் வம்பா கையில தூக்கி நெஞ்சுக்கு கட்டி நான் அப்படின்டா எங்க இங்க கத்துற முண்ட ரோட்ல போய் வர்ற லாரியை நெத்திக்கு நெத்தி முட்டு முட்ட மாட்டான் செத்துருவோம்னு தெரியும். வெட்டியா உதாறு ஊன்னு விட்டு கத்திக்கிட்டு ஒரு மயத்துக்கு ஆக போறது கிடையாது. இந்த குடிக்கிறது தயவு செய்து கேட்கிறேன். அதெல்லாம் உங்க சுய உரிமை. அதெல்லாம் நான் வந்து பொருட்படுத்தவே முடியாது. குடிக்காதவங்க இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா குடிக்காதவங்க இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் உங்க கிட்னில எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குடிக்காதவங்க ஏன் போய் செக் பண்ணி சொல்றேன்? குடிக்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். குடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்க கிட்னி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐயா கொல்ல பேரு சும்மா தான் தெரியா வெறும் வரிச்சலம் போட உள்ள ஒண்ணு இருக்க மாட்டேது. செயல்பாடு அத்து போயிருச்சு. குடி இந்த இதுக்கு மதுன்னு 2 வார்த்தை இருக்கு தூய தமிழ்ல. மாமா மா மா தூ இதுக்கு என்ன இருக்கு வழக்கம்? என்ன மகிழ்ச்சியில ஆரம்பிச்சு துன்பத்துல கொண்டு போய் முடியும். அதுக்கு சுருக்கி மது. இன்னொரு பேர் இருக்கு சாராயம். உடம்புல உள்ள சாரப்புலாம் ஆயும். அதனால சாரா ஆயும் சாராயம். காரணம் இல்லாம எந்த பேருமே இங்க உருவாகிறது கிடையாது. சில பேருக்கு அந்த பேருக்கான காரணம் தெரிய போறது கிடையாது. தம்பி என்னங்க குடியார வந்து குடியாரன்னு சொல்லக்கூடாதுயா. ஏன் மது பிரியர்கள் அப்படி சொல்லணும். குடிகாரன் சொல்லக்கூடாது, மது பிரியர்கள் தமிழ்ல. சரி தமிழ்ல குடிகாரனுக்கு பேரு மது பிரியர்கள். நிறைய பேர் ஊரா பொண்டாட்டியவே பாப்பாங்கல்ல. நான் பொண்டாட்டி விட்டு போட்டு அவங்களுக்கு பேர் இருக்கு. என்ன பேரு? பிறர் மனைவி நோக்காளர். அடுத்த விட்டு நோக்க விட்டு தெருவில் விட்டுருவேன். அடுத்த விட்டு நோக்காளர். ஓ இல்லையா? இதுக்கு இன்னொரு வேலை ஒருத்தர் இருப்பேன். என்ன? இந்த லைன் பண்ணி விடுறவங்க. ஆமா. யார் அது? மாமா. அதைத்தான் நான் முக்கியமா வேலை வரைக்கும் வந்திருக்கேன். எங்க சொல்லுங்க. அந்த மாதிரி வேலை பார்க்கறதுல மாமா மாமான்னு சொல்லி கேவலப்படுத்த கூடாது. அத்தை புருஷனை மாமாண்டுவான். ஆமா. அக்கா புருஷனை மாமாண்டுவான். தாய் மாமே உறவு மிக முக்கியமான உறவு. சொந்த மதத்தை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுப்பானே தவிர ஒருத்தர் தாய் மாமே உறவை விட்டு கொடுக்க மாட்டான். அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு மாமா என்ற அந்தஸ்துள்ள வார்த்தைய இந்த மாதிரி கேவலமான வேலை பார்க்கிற ஆளுக்கு வைக்கலாமா? அது அப்படி. அப்ப அந்த மாதிரி வேலை பார்க்கிற ஆளுக்கு தமிழ்ல பேர் இருக்கு. எப்படி? அந்த மாதிரி லைன் பண்ணி விடுற ஆளுக்கு யார் தெரியுங்களா? என்ன போது? நல்லா கேளுங்க. அந்த மாதிரி கூட்டி விடுற ஆளுக்கு என்ன பேருன்னா பெண்கள் ஒருங்கிணைப்பாளர்கள். ஒருங்கிணைச்சு விடுறது. ஒருங்கிணைப்பாளரா? நல்லா இருக்கு இலக்கியம். அந்த மாதிரி நமக்கு ஒரு ஆள் இருந்தா சொல்லுங்க. 90 கிழமை இருக்கு கத்தாது போக. அந்த அங்க தள்ளி விடு அங்கிட்டு தள்ளி விடு. தமிழ்ல இப்ப இந்த வயசானவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கவர்மெண்ட்ல ஒண்ணு கொடுப்பாங்கல்ல பென்ஷன். அதுக்கு ஏன் பென்ஷன் பேர் வச்சு தெரியுங்களா? ஏன் பென்ஷன்? பெண்ணும் சன்னும் கைவிட்ட காலத்துல உதவுவதே பென்ஷன். ஓஹோ. பெண்ணும் சன்னும் கைவிடுற காலத்துல உதவுறது ஓஹோ பென்ஷன். அது இது பென்ஷன். பென்ஷன். இதுல செல்போன் எடுத்தா ஹலோன்றோம். ஹலோன்றது யாரு? ஊரா பொண்டாட்டியோட பேரு. ஆமா. அது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனா எல்லா பேரும் ஹலோ ஹலோன்னு சொல்றோம். நிறைய விஷயம் இருக்கு. ஒன்னு எடுத்து சிறப்பான முறையில் நமது சிவகங்கை மாவட்டம், நமது சிவகங்கை வட்டம், நமது முமரசன் கோட்டை, நமது 32 கிராமத்திற்கு பாத்தியப்பட்ட நமது மேல வெள்ளஞ்சி கிராமத்தில் குடிகொண்டு அருள்வாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி கோவில், ஸ்ரீ நமது கப்பரையோடு காளியம்மன் திருக்கோவில் மற்றும் 11ஆம் ஆண்டு பால்கோட உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இவர்கள் மேடையில் மிக சிறப்பாக ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ணல் முன்னிலை கயிறில் உயர்திரு சிஎம் துரை ஆனந்த் எம்ஏ நகர்மன்ற தலைவர், திமுக நகர செயலாளர் சிவகங்கை அவர்கள் மற்றும் உயர்திரு எம் ஜெயராமன் பிஏபிஎல் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் அவர்கள் மற்றும் திருமதி எம் கவிதா மாதவன் எக்ஸ் வள்ளநேரி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மற்றும் திருமதி கே ராஜேஸ்வரி காளிதாஸ் எக்ஸ் 14வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் இவர்கள் தலைமையிலும் மற்றும் உயர்திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள் நகர காவல் நிலையம் சிவகங்கை மற்றும் திருமதி ஆர் கிருஷ்ணவேணி அவர்கள் தாசில்தார் ஓய்வு குளவாய்ப்பட்டி மற்றும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் கீழக்கண்டனி குரூப் சிவகங்கை மற்றும் உயர்திரு ஆர் சமயமுத்து அவர்கள் கிராம தலைவர் மேல வெள்ளஞ்சி இவர்கள் முன்னிலையிலும் அன்பு சார்ந்த கிராமத்தார்கள் பெரியோர்கள் முன்னிலையிலும் சிறப்பாக
நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண புண்ணிய நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் அழகான ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்காங்க, இது வள்ளி திருமண நாடகம் தானே? இந்த நாடகத்துல கதாநாயகன் யாரு? முருகன் வள்ளிய கல்யாணம் பண்றாரு. முருகன் கடவுள் தானே. முருகன் நினைச்சிருந்தா சொடக்கு போடுற செகண்ட்ல வள்ளிய தாலி கட்டி கூட்டி போயிருக்கலாம். எதுக்கு அவர் வேடனா உருவாகி வள்ளிய போய் காட்டுக்குள்ள திரிஞ்சு நான் உன்னை காதலிக்கிறேன் பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி அதுகிட்ட ரெண்டு பேச்ச வாங்கி எதுக்கு இப்படி பண்றாரு? இதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. இதனால முருக கடவுள் மனுஷனுக்கு சொல்றது என்னன்னா, முருகன் நமக்கு மனுஷங்களுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, கடவுளாகவே இருந்தாலும் காதலிக்க ஆரம்பிச்சுட்டா பொம்பளை முன்னாடி நாயாத்தான் தெரியணும். இது கடவுளுக்கே வந்த வேண. இத மனுஷன் மட்டும் தப்பிக்கவே முடியாது. அவரே காடு மேடா தெரிஞ்சிருக்காப்ல, மனுஷன் போய் தெரிறதுக்கு என்ன? ஆனா நல்லா கவனிங்க, நீங்க எப்படி சோழி வராதுங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, இவன் காலு தரையில படாது, இவன் காலு தரையில நிக்காது, இவன் போன்ல சார்ஜ் நிக்காது, இவன் பரிசுல பணம் நிக்காது. ஆனா இந்த முண்டை மட்டுமே தெருவில் நிப்பான், லூசா நிப்பான். அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அதனால காதல் மிகவும் புனிதமானது. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே உண்மையான காதல் எதுனா, தாலி கட்டின பின்னாடி தாம் பொண்டாட்டிய காதலிக்கிறது மட்டும்தான் உண்மையான காதல். ஆனா நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கிறாங்க, அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க, தோண்டிய குடிக்கீங்க. சொன்னா கேட்குறியா நீங்களா? இதெல்லாம் தேவையா உனக்கு? போயாம தொங்காச்சு நாடகத்திற்கு சிறப்பான முறையை காத்துக் கொடுக்கும் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க செயலாளராக பதவி வைக்கின்ற அருமையார் ஆரைக்குடி மாவட்ட கண்டெடுத்த எம்.கே. வல்லரசன் அவர்கள் வேலும் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கோக்கிலவாணி எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் முதன்மை செயற்குழு உறுப்பினராக பதவி வைக்கின்ற சி.எம். கலையரசி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவருடைய சமுதாய நகர பிரசு நமது சிவகங்கை மாவட்டம் பூவந்தி மாநகரம் கண்டெடுத்த KMP மணிவண்ணன் அவர்கள் உங்கள் முன்னால் நாரதர் என கலகப்பனாக தோன்றுவார். நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஆறுமணிய கலையரசு நாடக கலைவகத்தில் வாத்தியார் ஸ்தானம் பெற்று பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் மதுரை மாநகரம் சோழவந்தான் அருகாமையில் இருக்கும் திரு ஏடகம் மாநகரம் கண்டெடுத்து T.M. கல்யாண சுந்தரம் அவர்கள் உங்கள் முன்னால் ஹார்மோனியம் பின்பாட்டு
ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே சுகம் சுகம் சுகம். ஒரு அழகான பாடல். பழைய பாடல்னாலே காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். பழசுல அழகாக வாசிச்சீங்க பெரியவங்களை காட்டி. நான் ஒரு 90 கிட்ஸ். 90 கிட்ஸ்னா 95ல பிறந்த 90ல குரூப். நீங்க 90 குரூப்ஸ்னா 90 குரூப்ஸ். 80ஸ்னா 85ல பிறந்தவங்க. 90ஸ்னா 995ல பிறந்தவங்க. ஓகே. 2K கிட்ஸ்னா 2000ல பிறந்த பக்கிய. ஆனா இந்த 95 90ல பிறந்த குரூப்புக்கு நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகாம சும்மா தெரியும். ஆனா இந்த 2000ல பிறந்தவங்க பேரம்பேத்தி எடுக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. எங்கிட்ட பொண்ணு கிடைக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்மளாம் கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை வைப்போம். இவங்க பிள்ளைய பத்தி தான் கல்யாணமே முடிவு பண்றாங்க. எங்களுக்கு நான் 90 கிட்ஸ் தானே. என் காதல் இருக்கிற மாதிரி ஒரு பாடல் வாட்சி காட்டுங்க பார்ப்போம். நல்ல நடுத்தரமா. நல்லது ஒரு பாடல். கூவுற கோயில சேவலை பார்த்து படிக்குது பாட்டு. நல்ல நல்ல பாட்டா இருக்கு. அருமையா. நன்றி நன்றி. அதற்கு தம்பியாக இந்த நேரத்திற்கு சிறப்பான முறையில் மிருதங்க மசு கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி எங்கு சென்றாலும் வெற்றி மசு கொண்டக்கூடிய பல மாணவர்கள் உருவாக்கி வல்லமை படுத்து அன்பையா சிறப்பான முறையில் இதே சிவகங்கை மாவட்டம். ட்ரெயின் போதா? இதே சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சு நாடு கண்டெடுத்து அன்பு போல் ராஜரத்னம் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியும் மிருதங்கம் தப்பினான் போல.
சிறப்பான முறையில் விருது அன்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அதற்கு இங்கு ஆல்ட்ரஸ் கொண்டிருக்கும் அதே சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மாநகரம் அருகாமலுக்கும் எனது 5 நாடு கண்டெடுத்து அன்பு மாமா எம்பி முனியசாமி அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியும் ஆல்ரூம் சைடு குப்பரை போட்டு அதை 2 குத்து குத்துங்க காலை அப்படி ஒரு வான சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு ஒரு சோறு பதமான ஆளு அன்பு பாபாக்கு நன்றி. அதற்கு மேல இங்கு தலையை சுருதி கலைஞர் அதே சிவகங்கை மாவட்டம் புள்ளனிக்கு சிவகங்கை மாவட்டம் தான் வந்திருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமல் இருக்கும் வயல்சேரி மாநகர அடுத்த அன்பு பவேஸ்கே செல்வம் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் சீனன் தாளம் எப்படி சூப்பர். அன்னைக்கெல்லாம் பயிற்சி ஒரு பிள்ளை கூட்டி போய் ஒரு ஆள் அடிச்சிருக்கா தாளம் போட்டு பழைய கொடுத்துருப்பாரு. இருந்தாலும் சிறந்த முறையில் இந்த நேரத்திற்கு நோட்டீஸ் உபயம் திரு மாரிமுத்துமாரி மற்றும் கிராம பொருளாளர் மேல விளஞ்சி தெரிந்து கொண்டு மற்றும் யூடியூப் உபயம் திரு மு பாலாஜி மேல விளஞ்சி மற்றும் சிறந்த முறையில் பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு நமது மேல விளஞ்சி கிராம பொதுமக்கள் இளைஞர் மன்றம் மற்றும் மகளிர் மன்றம் மற்றும் மேல விளஞ்சி ஈசனூர் மற்றும் குளவாய்ப்பட்டி பங்காளிகள் என்பதை தெரிந்து கொண்டு இந்த நேரத்திற்கு அருமையாக ஒளி அண்ட் ஒளி அமைத்து நமது ஊரையே அழகாக அலங்கரித்திருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய சிறப்பான முறையில் நமது பாரதி ஆடியோஸ் பாரதி ஆடியோஸ் உரிமையாளராகிய கே சோலை மற்றும் பூவாளி அன்பு அமைப்பாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனத்தில் பணியாற்றுகின்ற அன்பு ஆப்ரேட்டர் அன்பு உள்ளங்களுக்கு மனதார்ந்த நன்றி. நேற்று உண்மைக்குமே காலாளர்கள் பக்கம் போய் ஒரு ஆள் கொண்டுட்டு மனுஷன் பாதி தொண்டையே காணா. இன்னைக்கு நீ நல்லா இருப்பீங்க. நல்லா உண்மைக்கு மைக் கச்சேரியில் ஓட்ட மாதிரி நல்லா இருக்கு. அருமையான நன்றி நன்றி. அதுதான் சில பேர் மைக் செட் பேர் சொல்றப்ப போடுற பாட்டிலேயே எவ்வளவு ஞானமான ஆள்னு புரிஞ்சுக்கிடுவோம் நாங்கள். நன்றி நன்றி. சிறந்த முறையில் இந்த நேரத்திற்கு அருமையாக கொட்டகை அமைப்பு கே பழனி சிவகங்கை என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு வாங்க ஐயா வாங்க தம்பி அந்த மாதவனை சொல்லியா அவனை சொல்லு. மொத்தமா ஹலோ ஹலோ. இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் சிறப்பாக எங்களை போன்ற நாடக கலைஞர்களை உள்நாடு மட்டுமில்லாமல் வெளிநாடுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகின்ற சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய அன்பண்ணார் நமது கீழக்கரை மாநகரம் கடற்கரை அருகாமல் இருக்கும் மாயாக்குளம் மாநகரம் கண்டெடுத்த மாதவன் அன்பு அண்ணா அவர்கள் யூடியூப் சேனல் சார்பாக அன்னார்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் ஆரம்பித்து கொண்டிருக்கும் ஆரம்ப சக்கரவர்த்தி திரியடகம் டி.எம். கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நமது கிராந்த சார்பாகவும் விழா பொறுப்பாளர் சார்பாகவும் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். மற்றும் இந்த நாடகத்திற்கு மிருதங்க ராஜரத்னம் அவர்களுக்கு நமது கிராண்ட் சார்பாகவும் விழா பொறுப்பாளர் சார்பாகவும் இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் ஆல்ட்ரஸ் கொண்டு நம்ம முனியசாமி அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். முனிசாமியா முனியசாமி
உனக்கு நான் தம்பி வேணும்ப்பா. தம்பி வேணுமா? தம்பி தரமாட்டோம். இந்த நேரத்திற்கு தாளமிசு கொண்டு அப்புறம் யார் நாங்கள் சித்தப்பா கடல முடியும். ஆமா, அன்பு சித்தப்பா செல்வம் அவர்களுக்கு இங்கு சிறந்த முறையில் பொன்னானதை கௌரவப்படுத்துகிறார்கள். பப்பனாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய மருமகன் ரங்கராசாவு கிராமத்தின் சார்பாக ஆட அளிக்கப்படுகின்றது. ஆடு வைக்க போறியா? என்ன ஆடு வைக்க போட்டுருக்க? எங்களை எல்லாம் அழைத்து வந்து இவரங்க மடையில புரளை வைத்திருக்கக்கூடிய நாடகத்தினுடைய அமைப்பாளர், சிவகங்கை நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர், பாசத்துக்குரிய அன்புள்ளம் திருவாளர் நரசிங்கம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாட போட்டி கௌரவப்படுத்தப்படுகின்றது. சரி இருக்கட்டும், நம்ம சார்பாக இருக்கும் மரியாதை. எங்கள் நாடகத்தை தெளிவாக மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாயகுளம் மாதவன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக ஆடை அளிக்கப்படுகின்றது. இந்த நாடகத்திற்கு அருமையாக ஒளி என்று ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் பாரதி ஆடியோஸ் உரிமையாளர்கள் அன்பு சொந்தங்களுக்கு நமது கிராம சார்பாக இங்கு பொன்னாடி அணிவித்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். இந்த நாடகத்திற்கு எங்களெல்லாம் மிகவும் பத்திரமாக ஓட்டி வந்த வேன் உரிமையாளருமாகிய அன்பு மச்சான் பாலா அவர்களுக்கு பொன்னாடி வைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஏன்னா 10 பேர் உசுறு அவர் கையில் தான் இருக்குது. ஆமாம், என் மச்சானுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு அவருக்கு ஒரு பொன்னாடி எடுத்து போட்டு விட்டுருங்க. ஆகியால் இந்த நாடகத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருக வருக. இப்படிக்கு இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்து அன்பு உள்ளமாக திகழக்கூடிய நாடகத்தின் அமைப்பாளருமாகிய சிறப்பான முறையில் எங்கு சென்றாலும் வெற்றி சிவகங்கை நாடக சங்கத்தில் செயலாளர் திகழக்கூடிய ஸ்ரீ நரசிங்கம் களத்தூர் மாநகரம் கண்டெடுத்த அன்பு சித்தப்பா ஸ்ரீ நரசிங்கம் அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்துள்ளார்கள் என்பதை பெருமையுடன் பாசிக்கொண்டு எஞ்சாந்து தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு நாட்டியம் ஆட காத்துக் கொண்டிருக்கும் நடனம் அங்கு நாட்டியத்தாக வந்திருக்க எப்ப நடன சிங்காரி ரோசா மொட்டு லாலா கடை லட்டு பழனி பஞ்சாமிர்தம் போய் நக்குங்க ஊத்தி நக்கலாமா கொட்டை மாட்டிக்கிறோம். பேரிச்சம்பழ கொட்டை முனிசாமி கொட்டை மாட்டிக்கிறோமா? பேரிச்சம்பழ கொட்டை பஞ்சாமிரதம் பார்த்து கிடைக்கிறேன். பார்த்து கொட்டை தொண்டில மாட்டிக்கிறான். அப்பேற்பட்ட முறையில் வந்திருக்க டான்ஸ் படுக்க குத்து பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி படுத்தாலும் குத்தி ஆடும். அன்னைக்கிலேயே பொம்பளை பிள்ளைக்கு அப்படிலாம் பாடுவாரு சித்தப்பா. இருக்கு இருக்கு சித்தப்பா இருக்கு. நமது மேலவிளஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த சிரிப்பு நடிகர் மறைந்த அருமை மாமா ராமையா லட்சுமி அவர்களின் குடும்பத்தின் சார்பாக அனைத்து நாடக கலைஞர்களுக்கும் மற்றும் நாடக அமைப்பாளர்களுக்கும் ரூபாய் 1001 அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். முன்னாள் சிரிப்பு நடிகருமாகிய ராமயலட்சுமி அம்பு குடும்பத்தார் சார்பாக. ஏன்னா ஊருக்கு ஒவ்வொரு பெருமை பார்த்தீங்களா, எவ்வளோ நினைவு கூறுறாங்கண்டு. இந்த மாதிரி நடிகர்கள் இருக்கிறது ஊருக்கு பெருமை, அதை வச்சு நடிகர்களுக்கு ரொம்ப பெருமை. சிறப்பான முறையில் அன்பு சார்ந்த ஐயா அவர்கள் குடும்பத்தார்களுக்கு எங்களது சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களது இசைக்கலைஞர்கள் அன்பு சொந்தங்கள் சார்பாகவும் நன்றி நாங்கள் உள்ளங்கன்னு தெரியப்படுத்தும். நன்றி நன்றி. ஏன்னா இந்த நம்ம நாடகம் நடிக்கிறோம், அதெல்லாம் சில பேர் ஒரு மாதிரியா பேசுவாங்க. நிறைய பேர் நாடக நடிகர்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பொம்பளை கட்டி பிடிக்கிறேன் வைக்கிறேன். அதுல இந்த சிரிப்பு நடிகர்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டவங்க. பப்புனு
நாங்க ஒரு காமெடிக்கு பண்ணிட்டு ஆகணும். நான் வந்து பொம்பளை பிள்ளை தொடாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னடா சரி சாம்பாரா இருப்பேன் போல தொட போட மாட்டியா அப்படின்னு அதுல 4 பேர் பேசுவாங்க. இதுல வேற வழி இல்லாம நாங்களும் கட்டி பிடிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். இதுல பொண்டாட்டில விளக்கமா தெரிய செருப்படி எல்லாத்தையும் பெற வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் உதுத்த முடியா போயிடணும். இன்னொரு விஷயம் என்னங்க ஐயா, எவ்வளவு சோகம் இருந்தாலும் ஆமா வெளியே நம்ம தொழில மட்டும்தான் ஆத்தாடி எல்லாத்தையும் மறந்து தொழில் செய்ய முடியும். நாங்க எங்களுக்கும் ஊர்பட்ட பிரச்சனை இருக்கு, குடும்பம் இருக்கு, அத்தனையெல்லாம் மறந்து நாங்க மேடைக்கு வந்தா சிரிச்ச முகமா இருக்கணும். அவ்வளவு துன்பத்தை சுகம் எல்லாத்தையும் நாங்களும் அனுபவிச்சுதான் இருக்கோம். அதனால எங்களை போன்ற கலைஞர்கள் இந்த ஊர்ல இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. நன்றிகளை நாங்கள் உள்ளவர்கள் தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன்னால் பபுனாக நடித்துக் கொண்டிருப்போம் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவரின் சிசிய பிள்ளையுமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் சோழன் குர்னி என்ற கிராமத்தைச் சேர்ந்த AS தங்கராஜ் ஆகிய பப்புன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பொழுது இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், பப்புன் டான்ஸ் முடிஞ்சோன்னா யாரும் பிடிங்கிட்டு ஓடிடக்கூடாது. அடுத்து நம்ம மெனக்கட்டு பொம்பளை வசம் எல்லாம் போட்டு வரணும். ஆமா சூப்பரா இருக்கு. அப்படியே பொம்பளை மாதிரி இருப்பேன். இதுக்காண்டி அது இந்த குடும்பியை வளர்த்தேன். ஆனா இதை நான் ரொம்ப கேவலப்பட்டுக்கிருக்கேன். ஏன் ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏப்பா ஏன் சங்கடப்படுற? சரி எதா இருந்தாலும் சிரிக்காம சொல்லு. ரொம்ப மனசு வேதனை இருக்கு. சரி சரி தண்ணியை கீழே விடாத. முடிங்க வடிஞ்சாத்தான் நல்லது. எனக்கு ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, என்ன பிரச்சனை? நாடகத்தை நல்லா பாக்குறாங்க, சரி விடிய திட்டிக்கு இருப்பாங்களான்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதுக்கு அதெல்லாம் இருப்பாங்க இருக்கு. அண்ணே கிராமத்துல முக்கியமானவங்க இருந்தீங்கன்னா ஒரு 10 பேர் இந்த உட்கார்ந்து இருக்க குறுப்பை சுத்தி சீமக்கரை முள்ள வெட்டி அடைச்சு விட்டுருங்க. எதுக்கு? யாரும் போயிடக்கூடாது, இல்லாட்டி ஓடுனா ஓடி போயிருங்க. அதனால நான் போயிட்டு அந்த புண்ணியவதை அழைச்சு விடுகிறேன். அடிக்கணும்ல என்ன சூப்பர்.
மாயக்குள மாதவன் யூடியூப் சேனல் எல்லாரும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை டைங்கில் தட்டி விடுங்க.